எங்கள் தலைவர் இன்னைக்கு பரப்புரை காண வெட்டிட்டானுங்க கரூரில் மாதிரியே. அங்கே காண வெட்டி தான் 17 பேரை கொண்டான். இப்போ இங்கே காண வெட்டி பேர்கட் போட்டு வச்சுட்டான். நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இப்போ பொன்ராஜுங்கிற அந்த பொறிக்கராஜை இயக்கி விட்டதே திமுக பெண் நிறுவனம். சாணியையும் தீயையும் கரைச்சி தலையில் ஊற்றி அடிக்கணுமா வேண்டாமா? நான் தலைவர் இப்படி கண்ணை செச்சா அதுக்கு நடந்துடும். மாட்டினான சிக்கனான சின்னாபனமாயிடும். அவ்வளோ வெறியில் இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பெண் சிங்கங்கள்லாம். நம்ம என்ன வேணாலும் பேசுவோம், நீதிமன்றத்தில் நம்மளை காப்பாற்றுவதற்கு நீதியரசர்களே நமக்கு துணையாக நிற்கிறாங்க. இந்த மமதையில் தான் இது போன்ற தற்குறிகள் மீண்டும் மீண்டும் அவன் பேசுகிறான். தற்குறிங்கிறான். அவன் தான் தற்குறி. நான் கேட்குறேன், திமுக ஆதரவில் செயல்படும் இந்த ஆதாய சூதாட்டி ஏன் பேசலை? ஜூலியை ஏன் பேச விடலை? திவ்யா சத்யராஜ் பேச வேண்டியது தானே? அக்கா கனிமொழி அக்கா எங்கே காணாமல் போனான்? நமது அக்கா வானதி சீனிவாசன் எங்கே வரிஞ்சுக்கடிக்கு போய் ஓடி ஒழிஞ்சாங்க? ஏன் பேச மாட்டேங்கிறார்? நீங்கள் வில்லிவாக்கத்தில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து ஒரு அலுவலகத்தை போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் சொல்லி அவங்க 40 வருஷமாக அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த கட்டடம் 40 வருஷமாக இருக்குது, அதை சிதைக்கிறதுக்கான முயற்சி செய்கிறான் பாருங்க. இப்போ எங்கள் தலைவரை பார்த்து, எங்கள் இயக்கத்தை பார்த்து பயந்தாங்குள்ளி அரசாக இன்றைக்கு இந்த பம்மாத்து அரசு திமுக செயலாற்றி கொண்டிருப்பதற்கு சான்றாகத்தான் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள். மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லா வகையிலையும் எங்களை லாக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மக்கள் உங்களை லாக் பண்ண தயாராகிட்டாங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் வெற்றி வரும். 234 தொகுதியிலும் நீங்கள் படுதோல்வி அடைவது நிச்சயம். இரட்டையிலையும் சரி, உதயசூரியனும் சரி, பெண்களுக்கு எதிரான சின்னங்களையும் பெண்களுக்கு எதிரான கட்சியாகவும் இன்றைக்கு இந்த கும்பல்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறது. பெண்களை காப்பாற்ற வேண்டுமானால் இரவிலும் சரி பகலிலும் சரி விசில் அடித்தா தான் காப்பாற்ற முடியுங்கிற நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. நாளைக்கு சிரித்த முகத்தோடு எங்கள் தலைவர் கசித்து பேசுகிற வார்த்தைகளை உள்வாங்குவதற்கு காண கோடிக்கண்கள் காத்திருக்கிறது. உலகமே எதிர்பார்க்கலாம் நாளைக்கு வேட்பாளர் பட்டியல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். அப்துல் கலாம் ஐயாவின் பிஏவாக இருந்த பொன்ராஜ் அவர்கள் பேசிய அந்த கருத்து தான் இன்றைக்கு அரசியல் களத்தில் பெரிதாக பார்க்கப்படுகிறது. அவர் கடைசி வரைக்கும் நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, நான் சொன்னது சரிதான் அப்படின்னு நிலைப்பாட்டில் அவர் இருக்கார். அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஏன்னா அன்றைக்கு இரவே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போயிட்டு புகார்லாம் கொடுத்துட்டு வந்தார். எந்த நடவடிக்கைகளும் இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க? நடவடிக்கை இருக்காது என்பதற்காகத்தான் எங்கள் தலைவர் நேரடியாகவே போய் தெரிஞ்சுதான் புகார் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த அரசு காலாவதியாகி போன துப்புக்கட்ட அரசு இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கு சான்று தான். அரசு தான் முடிஞ்சு போலையே திமுகவுக்கு. இப்போ முடிஞ்சாலும் அந்த அதிகார வர்க்கம் இன்னும் விட்டு போகலை, குறை இருக்குது. நீங்கள் எங்கள் தலைவர் இன்னைக்கு பரப்புரை காண வெட்டிட்டானுங்க கரூரில் மாதிரியே. அங்கே காண வெட்டி தான் 17 பேரை கொண்டான். இப்போ இங்கே காண வெட்டி பேர்கட் போட்டு வச்சுட்டான். நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இப்போ பொன்ராஜுங்கிற அந்த பொறிக்கராஜை இயக்கி விட்டதே திமுக பெண் நிறுவனம். பெண்ராஜ் அவ்வளோதான். எதுகை முனையெல்லாம் சரியாக தான் இருக்கு. ஆமாம், சொல்லக்கூடிய கருத்து சரியா இல்லை? சரிதான். ஏன் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த அண்டா செந்தில்னு ஒருத்தர் இருக்கான் திமுகவா, ராஜகம்பீரம்னு ஒருத்தர் இருக்கிறார் திமுகவா, நகைச்சுவை நடிகராக இருந்த வடிவேல் திமுகக்காரன், எஸ்வி சேகர்னு ஒரு சில்லறை பையன் திமுகக்காரன். நல்லா யோசிச்சு பாருங்கள். திமுக அல்லாதவர்களை களத்தில் இறக்கி விட்டு நீ என்ன வேணாலும் திட்டவன அப்படின்னு சொல்லுகிற பொறுப்பு பெண் நிறுவனத்துக்கு உண்டு. அதனால தான் இந்த பொன்ராஜ் என்கிற பொறிக்கராஜ் இன்றைக்கி பேசுகிறான். முழுக்க எனக்கு தெரியும், நான் சொல்கிறேனே. பொன்ராஜுக்கு 3 லட்ச ரூபா மாதம், ராஜகம்பீரத்துக்கு 2.5 லட்ச ரூபா மாத வருமானங்க பெண் நிறுவனம் கொடுக்குறது. அண்டா செந்திலுக்கு சில கோடிகள், அதெல்லாம் பேக்கேஜ். இப்போ இந்த பொறிக்கராஜை களத்தில் இறக்கி விட்டு நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு எதிர்கட்சி அதிமுக, நாங்கள் இப்போ தான் புதுசாக கட்சி தொடங்கியிருக்கோம், ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, கொள்ளையடிக்கலை, கொலை செய்யலை, கற்பழிப்பு செய்யலை, இதெல்லாம் செஞ்சால் தான் அரசியலாக அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அதெல்லாம் செஞ்சால் தான் அரசியல் திமுக. இன்றைக்கி இந்த பொறிக்கராஜை இறக்கி விட்டு என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் பெண்களை
மிக மோசமாக எங்கள் பெண்களை, நமது பெண்களை, தமிழ்நாட்டு பெண்களை இவ்வளவு இழிவாக அவன் சொல்கிறான். அந்த வார்த்தை நம்ம நாவு கூசுது நம்ம பேசுகிறது. இல்லை நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை நானும் சொன்னேன். ஆனால் அவங்க அவருடைய கருத்து வேறு மாதிரி இருக்குது. நான் மொத்த பெண்களையும் சொல்ல தாவேக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அப்படின்ற மாதிரி பேசலாரு. நான் என்ன கேட்குறேன்னா, தாவேக்காவில் லட்சம் பெண்கள் இருக்காங்க. ஆமாம். இந்த பெண்கள் எல்லாருமே அவன் சொன்ன வார்த்தைக்கு சமமானவர்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ அவனை எதை கொண்டு அடிக்கிறது? சாணியையும் பீயையும் கரைச்சி தலையில் ஊற்றி அடிக்கணுமா வேண்டாமா? நான் தலைவர் இப்படி கண்ணை செச்சா அதுக்கு நடந்துடும். மாட்டினானா சிக்கனானா சின்னாபனமாயிரும். அவ்வளோ வெறியில் இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பெண் சிங்கங்கள்லாம். அப்போ அந்த அளவுக்கு இவன் மோசமான வார்த்தையை பிரயோகிக்கிறான் என்றால் பின்னாடி அதிகார வர்க்கம் அவனுக்கு வலுவாக இருக்கிறது. அவனுக்கு பின்னால் திமுக என்கிற அந்த பலம் பொருந்திய அந்த அரச கட்டமைப்பு இருக்கிறது. நம்ம என்ன வேணாலும் பேசுவோம், நீதிமன்றத்தில் நம்மளை காப்பாற்றுவதற்கு நீதியரசர்களே நமக்கு துணையாக நிற்பாங்க. இந்த மமதையில் தான் இது போன்ற தற்குறிகள் மீண்டும் மீண்டும் அவன் பேசுகிறான். தற்குறிங்கிறான். அவன் தான் தற்குறி. அப்போ இது போன்ற சொல்லாடல்களை பயன்படுத்துகிறதுக்கு பின்னால் பெண் நிறுவனம் இருக்கிறது. அந்த பெண் நிறுவனம் திமுகவுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறதும் உறுதியாக இருக்கிறது. நீங்கள் இதை அரசியல் காரணமாக தான் பார்க்குறீங்களா? அதாவது டேமேஜ் பண்ணணுன்றது நீங்கள் சொல்கிறபடி. ஆமாம், 2 வருஷமாக தாவேக்காவை டேமேஜ் பண்ணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இதே தான் 1972லேருந்து 77 வரை அந்த திமுக கும்பல் செய்தது. அதையும் மீறி தான் தப்பி பிழைத்து தலைவராகி தமிழகத்தின் நிரந்தர முதல்வராகி இறக்குற வரை எவனாலும் கிட்ட நெருங்க முடியாத மாபெரும் மகத்தான மக்கள் தலைவராக எம்ஜிஆர் இருந்தார். இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு எங்கள் தலைவருக்கும் எங்கள் இயக்கத்திற்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சேம் நடக்குது. கரெக்ட், ஓகே. எம்ஜிஆர் தப்பிச்சு வந்தாருன்னா காரணம் திமுகவிலே ரொம்ப காலம் பயணிச்சாரு, அவங்களுடைய தில்லுமுக்கள் தெரியும் அப்படின்ற ஒரு தப்பிச்சு வந்துட்டாரு. விஜய் அந்த அரசியல் தெரியல, என்ன திமுகவை பற்றி ஒரு தெரியாது. அதோட நுணுக்கமாக திமுகவுடைய நுணுக்க அரசியலை கற்றுக்கொண்டவர் ஆதவ அர்ச்சனா. கூடவே பயணித்தவர். ஓ, அங்கே ஆமாம், பயணித்தவர் தான். அப்போ ஆதவ அர்ச்சனாவுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. திமுக என்ன செய்யுங்கிறது நல்லா தெரியும். அப்போ ஆதவ அர்ச்சனாவுடைய ஆலோசனை எங்கள் தலைவருக்கு இருக்கு. என்ன செய்வாங்கிறது தெரியுது. நீங்கள் வில்லிவாக்கத்தில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து ஒரு அலுவலகத்தை போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் சொல்லி அவங்க 40 வருஷமாக அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க அந்த கட்டடம் 40 வருஷமாக இருக்குது. அதை சிதைக்கிறதுக்கான முயற்சி செய்கிறான் பாருங்க. உடனடியாக ஆதவ அர்ச்சனா அவர்கள் உடனடியாக அதை காலி பண்ணிவிட்டு வெளியில் இன்றைக்கி நாங்கள் அலுவலகமே வேண்டாம், நாங்கள் தெருவாக நடக்க போகிறோம்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால் எவ்வளவு நெருக்கடிகளை இந்த காபந்து அரசு களவாணித்தன அரசாக செயலாற்றுகிறது. இருக்கிற அதிகாரிகள் பூரா அந்த காபந்து அரசுக்கு துணை போகிறோம். அப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் இந்த அதிகாரிகளை என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓட விட்டு அடிக்கிறது இல்லை, ஒழுங்காக பயிற்சி கொடுப்போம். ஒழுங்காரு, நீ எங்களுக்கெல்லாம் யாரும் இங்கே வக்காலத்து வாங்க வேண்டாம். உன்னுடைய பணி அரசு பணி. மக்கள் வரிப்படத்தில் சம்பளம் வாங்குகிறாய், அதற்கு நீ நடுநிலையாகத்தான் இருக்க வேண்டுமே வெளியே என் கட்சிக்கு ஆதரவு அவன் கட்சிக்கு ஆதரவெல்லாம் இங்கே கிடையாது. அரசு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இதை உணராமல் தான் இன்றைக்கு அரசியல் அரசோடு பின்னி பிணைந்த காரணத்தால் தான் எங்களால் ஒரு அலுவலகம் திறக்க முடியவில்லை. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது 3000 பேர் கூடுவாங்கன்னு சொன்னால் இல்லை அது அதில் கூட முடியாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. இப்போ எங்கள் தலைவரை பார்த்து எங்கள் இயக்கத்தை பார்த்து பயந்தாங்குள்ளி அரசாக இன்றைக்கு இந்த பம்மாத்து அரசு திமுக செயலாற்றி கொண்டிருப்பதற்கு சான்றாகத்தான் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள். மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த பொன்ராஜ் என்கிற இந்த பொறுக்கி ராஜு பெண் நிறுவனத்தால் இறக்கி விடப்பட்ட இன்னொன்று அந்த கூலி ஆட்களாக இன்றைக்கு குறைக்கிறார்கள். குறைக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டிசிபி அலுவலகத்தில் போய் மனு கொடுத்தோம். டிஜிபி இருந்தால் தானே நடவடிக்கை எடுக்க முடியும். டிஜிபிக்கு இன்னொருத்தர் கொண்டாந்து போட்டு வச்சுருக்காங்க பொம்மை மாதிரி. அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? அவர் யாருன்னா திமுகவுடைய கைக்கூலியாக இருப்பார். இல்லை, நீங்கள் ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லும் நேரத்தில் அவங்க ஒரு குற்றச்சாட்டை உங்களுடைய தலைவர் விஜய் மேலே வைக்கிறாங்க. இப்படி பெண்கள் எல்லாம் கொஞ்சம் வரம்பு மீறி பேசுகிற காரணத்தினால தான் பொன்ராஜ் மாதிரி ஆட்கள் இப்படி பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பெண்களை சரியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் கூடிய பெண் தொண்டர்களை விஜய் வழிநடத்தலையே அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. எங்கள் பெண் தொண்டர்கள் ஏன் ஆவேசப்படுறாங்க? எதற்காக ஆத்திரப்பட்டாங்க? எங்கள் தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தோண்டி எடுத்து விமர்சனம் செய்கிற இடத்தில் திமுக இருந்ததா இல்லையா? அப்போ அதையாம் பேச மாட்டேங்கிறாங்க. எங்கள் தலைவர் மீது இவ்வளவு இடியை நீங்கள் இறக்குகிறீர்கள், அப்போ கோபம் தான் வரும். அப்போ பேசத்தான் செய்வாங்க. போகிற போக்கில் கடந்து போன நேரத்தில் ஒரு பொண்ணு, ஆமாம் நாங்கள் அண்ணனாக இருக்கிறோம், தம்பியாக இருக்கிறோம், தங்கச்சியாக இருக்கிறோம், மாமனாக இருக்கிறோம், மச்சானாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை கடந்து போன சொல்ல இன்னைக்கு அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டி
அதுக்கு ஒருத்தனை விலை பேசி உட்கார வச்சு பேச வைக்கிற கும்பல் திமுக கும்பல் என்றால் அப்போ அதுக்கு சவுக்கடி கொடுக்கணுமா வேண்டாமா? நீங்கள் எல்லா வகையிலையும் எங்களை லாக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மக்கள் உங்களை லாக் பண்ண தயாராகிட்டார்கள். எந்த இடத்துலையும் நீங்கள் வெற்றி வர முடியும். 234 தொகுதியிலும் நீங்கள் படுதோல்வி அடைவது நிச்சயம். 1996க்கு பிறகு நீங்கள் ஆட்சி அமைத்தது போல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. 2001 நீங்கள் எப்படி படுதோல்வியை சந்தித்தீர்களோ அதை விட மோசமான தோல்வியை சந்திக்க இருக்கிறீர்கள். ஆக இன்னைக்கு பொன்ராஜ் என்கிற பொறுக்கிராஜை களத்திலே இறக்கிவிட்டு எங்களது பெண்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் கேவலமாக பேசி இதில் வேற இவனை வந்து என்ன அப்துல் கலாமுக்கு ஆலோசகரான். அப்துல் கலாமுக்கு ஆலோசகராக இருக்க மாட்டான். அப்துல் கலாம் சாப்பிட்டு வச்ச தட்டை எடுத்து கழுவுற ஆளாக வேணால் இருந்திருக்க முடியும். ஆலோசகராக ஒரு நாளும் இருந்திருக்க முடியாது. இப்போ நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருக்குல்ல, நான் கேட்குறேன், திமுக ஆதரவில் செயல்படும் இந்த ஆதாய சூதாடிகள் ஏன் வந்து பேசலை? ஜூலியை ஏன் பேச விடலை? திவ்யா சத்யராஜ் பேச வேண்டியது தானே? அக்கா கனிமொழி அக்கா எங்கே காணாமல் போனாங்க? நமது அக்கா வானதி சீனிவாசன் எங்கே வரிஞ்சு கட்டிட்டு போய் ஓடி ஒளிஞ்சாங்க? தமிழிசை அக்கா பேசிட்டாங்க, அவங்க பேசினாங்க. அப்போ குசுப்பு எங்கே? ஏன் பேச மறுக்கிறார்கள்? இப்போ எல்லாரும் பெண்கள் தானே முடிவு பண்ணணும். பிரதிபான ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள், பாலியல் இச்சைகளுக்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள்னு சொன்னால் எல்லாருமே பதறோம்ல. ஏன் இந்த வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? கனிமொழி இதுவரை வாய் திறந்த வரலாறு உண்டா? அப்போ இன்னொன்று என்னென்னா, அப்போ வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்துனது இந்த பேச்சு பேசுகிறது தானே? இதை தான் அந்த மாநாட்டில் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? இப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, இதுக்கு சீமான், இந்த தற்குறி சீமான் எதையே வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. சீமானுக்கு ஒன்று சொல்லுவேன், நீங்கள் திருச்சி மாநாடு நடத்துனதுக்கு உதயநிதி ஸ்டாலினிடம் 80 லட்ச ரூபா பணம் வாங்கியது எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது. உதயநிதி ஸ்டாலினிடம் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த நெல்லை தலைநகராக கொண்டு இருக்கிற ஒரு வழக்கறிஞர், உங்கள் கூடவே இருக்கிற ஒருவர், பேர் சொல்ல விரும்பல, 80 லட்ச ரூபா பணம் வாங்கி கொண்டாந்து திருச்சி மாநாட்டை நடத்துனீங்க. அந்த மாதிரி கள்ள உறவு வச்சுக்கிட்டு நாங்கள் அலைகிறோமா? சீமானுக்கு சவால் விடுகிறோம், உங்கள் முதுகை நீங்களே திருப்பி பார்த்து கொள்ள வேண்டும். நீங்களே தான் சொரிய வேண்டும். அவர் சொன்ன கருத்தையும் ஏற்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கட்சியினுடைய பெண், அதாவது வேட்பாளர் இருக்கக்கூடியவங்களே நீங்கள் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் பேசியிருக்காங்க. அதையும் கண்டிக்க மாட்டுறாரு. அப்போ இதை மட்டும் தூக்கிட்டு வராரு, எங்களுடைய பிள்ளைகளை திட்டிருக்காங்களேன்னு சொல்லி சீமான் குற்றச்சாட்டு வைக்கிறார். இங்கே பாருங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பது வேறு. அரசியல் தலைவர்கள் பொறுமை காத்து அறிக்கை விடுவது வேறு. இப்போ எங்கள் தலைவர் அறிக்கையே கொடுக்கல, சரி, ஏன் சீமான் கொடுக்கல? எத்தனையோ பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துச்சுல்ல, எங்கே போனார் அவர்? அதெல்லாம் தமிழ் பெண்கள் தானே. இவர் தானே தமிழர்களுக்காக போராடுறோம்னு சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறார். அப்போ வேண்டாத விபரீதங்களை இந்த நேரத்தில் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த தேர்தல் காலத்தில் யார் மேலேயாவது பழியை போட்டு அவனை வந்து இல்லாமல் பண்ணிடணும். இதுதான் திமுக நாம் தமிழர் கட்சியினுடைய அசண்டாவாக இருக்குது. இப்போ பார்த்துக்குங்க, நான் ஒன்று சொல்கிறேன். இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் சி.வி. சண்முகம் பேசியிருக்கிறார். என்ன பேசினார்னு உங்களுக்கு தெரியும் தானே? மன்னிப்பு கேட்டார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நயினார் நாகேந்திரன் ஆமாம் பேசினார். அதுக்கப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன், இவங்களும் இப்படி தான் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் திமுக கும்பலை பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஐக்கிய கருவின் குற்றங்களை வாங்கிடலாம். நாஞ்சில் கி மனோகரன் எழுதியதை போல கருணாநிதிக்கு அவ்வளோ ஆபாசமாக அவன் பேசுகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் குடியாத்தம் குமரன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? காதிலே கேட்க முடியாது. இந்த மாதிரி பொறுக்கிகளை இந்த கட்சி இறக்கி விட்டுருக்கு. ஆக எல்லா எதிர்கட்சிகளும் தாவேக்காவை எதிர்த்து ஒன்று சேர்ந்து எங்களை வந்து கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ நாங்கள் தாவேக்கா எப்படிப்பட்ட அணுகுமுறையை கையாள வேண்டும் என்பதைத்தான் அரசியல் பாடமாக நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம். இவ அத்தனை பேரும் பெண்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். அண்ணா திமுகவும் சரி, திமுகவும் சரி, இரட்டை இலையும் சரி, உதயசூரியனும் சரி, பெண்களுக்கு எதிரான சின்னங்களையும் பெண்களுக்கு எதிரான கட்சியாகவும் இன்றைக்கு இந்த கும்பல்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறது. பெண்களை காப்பாற்ற வேண்டுமானால் இரவிலும் சரி பகலிலும் சரி விசில் அடித்தா தான் காப்பாற்ற முடியுங்கிற நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. விசில் அடிக்காமல் தான் பிரதிபா படுகொலை செய்யப்பட்டார். விசில் அடிக்காமல் தான் கனியாமூர் ஸ்ரீமதி மரணம் செய்ய நேர்ந்தது. ஆக இவர்களை தண்டிக்கப்பட வேண்டுமானால் எங்கள் தலைவர் சொன்னதை போல சிவகங்கை சீமையை மீட்டெடுத்து ஆங்கிலேய வல்லாதிக்க பேரரசை எதிர்த்து போர்க்குணம் செய்து தனது ராமநாதபுரம் சில்லாவை கைகளுக்குள் வைத்து கொண்டு
ஒரு மாபெரும் அரசாட்சி நடத்திய வேலுநாச்சியாரின் பெயரில் வேலுநாச்சியாரின் பறக்கும் படையை உருவாக்குவதற்கு ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறார் என்றால் அந்த திட்டத்தில் அவர்கள் நிச்சயமாக சீருடை அணிந்திருக்க மாட்டார்கள் என்று உத்தரவிட்டார். அப்படி ஒரு படையை இப்போ உருவாக்க போகிறோம். இது போன்ற குற்றங்கள் நடைபெறுமானால் அஞ்சலை அம்மாள் தீவிர நீதி விசாரணை மையங்கள் எங்கள் கொள்கை தலைவியின் பெயரால் உருவாக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிற எங்கள் தலைவரை பார்த்து இத்தனை கட்சிகளும் எதிர்க்கிறது என்றால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நான் கேட்குறேன், புதருக்குள் ஏன் போக வேண்டும்? புதருக்குள் என்ன லைட்டாக போட முடியும்னு ஒரு புறம்போக்கு கேட்குறான். எஸ்இசின்னு ஒரு அயோக்கியம். நான் கேட்குறேன், நீ மாட மாளிகையில் வசிக்கிறாய், உன்னுடைய கழிவறை 1 கோடி ரூபாய் விலை பேசப்பட்டிருக்கும். நீ உட்கார்ந்து பேலுவ, நின்றுக்கிட்டும் பேலுவ, நீ பேப்பர் எடுத்து குண்டியில் தொடச்சிட்டு போயிட்டே இருப்ப. எங்கள் கிராமத்து பெண்கள் வாழ்க்கை அப்படி அல்ல. சீமைக்கருவை மரங்களுக்கு இடையில்தான் ஓடி ஒளிந்துதான் சுற்றுமுற்றும் பார்த்த நிலையில்தான் தன்னுடைய கழிவையே கழிக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் இந்த துப்புக்கட்ட அரசுகள் 75 ஆண்டு காலம் ஒரு கிராமத்திற்குள் கழிவறையை கூட உருவாக்க முடியவில்லை. ஆனால் சென்னையில் எங்கு பார்த்தாலும் ஒப்பனையறை என்கிற பேரில் 1000 கோடி கொள்ளையடித்து வைத்துவிட்டு ஒப்பனையறை கட்டியிருக்கிறார்கள். இந்த மின்சார மாற்றிகளுக்கு இடையே இப்பொழுது ஒரு புதிய தடுப்புகள்லாம் போட்டிருக்காம பாருங்க, அதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக செய்திகள் வந்திருக்கு. நீங்கள் ஊழல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு திட்டங்களையும் உருவாக்குகிறீர்கள். ஏன் கிராமப்புறங்களில் கழிவறையை உருவாக்கவில்லை என்று கேட்டால் பதில் இல்லை. அங்கேயும் கொள்ளையடிக்கலாமே. கிராமங்களில் ஒப்பனையறை கட்டினா அதுலேயும் கொள்ள காசு வருமே உங்களுக்கு. அதை கூட செய்ய துப்பில்லாதவர்கள் இன்றைக்கு இந்த எஸ்வி சேகர் போன்ற அயோக்கியர்களை இறக்கிவிட்டு வாழ்நாள் சாதனையாளர் தான். என்னதான் அவன் சாதனை பண்ணான்னு எனக்கும் புரியல. நானும் தேடி தேடி பார்க்குறேன். எஸ்வி சேகருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை தமிழக அரசு முன்மொழிந்து இருக்கிறது என்றால் இதை விட வெக்கம் கெட்டவர்கள் எங்காவது வாழ முடியுமா? நான் கேட்குறேன், வாழ்நாள் சாதனையாளர் விருது ஏன் அண்ணன் பாக்கியராஜுக்கு கொடுக்கலாமே? கே பாக்கியராஜுக்கு ஏன் கொடுக்க முடியல உன்னால்? சொல்லுங்க. ஏன் அதை விட பெருந்தகை பேரறிஞர் குணா தமிழ் ஆராய்ச்சி ஒரு மாபெரும் புத்தகங்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற பேரறிஞர் குணாவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுக்கலாமே? ஏன் ஐயா பல நெடுமாறனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கலாமே? அண்ணன் குளத்தூர் மணிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கலாமே? கோவை ராமகிருஷ்ணனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கலாமே? மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருகன் காந்திக்கு நீங்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கலாமே? எஸ்வி சேகருக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? முதுகில் தடவினால் பூநூல் தென்பட்டதால் நீங்கள் அந்த பதவியை அவருக்கு கொடுத்துருக்கிறீர்கள். எவ்வளவு கேவலம், எவ்வளவு சமூக நீதி பேசுகிற இந்த அயோக்கிய கும்பல்கள் இன்றைக்கு எஸ்வி சேகருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கா. அந்த திமிரில் பேசுகிறான் அவங்களாம். ஏன் அந்த குழந்தை புதற்குள்ளே போணுச்சு, புதற்குள்ளே போனால் அதெல்லாம் நடக்கும், நாங்கள் அரசாங்கம் என்ன கருவத்தோப்புக்குள்ளே போய் லைட்டாக போட முடியும்னு கேட்குற அளவிற்கு இழிவான சொல்லை அந்த பெண்ணின் குடும்பத்தை சிதைக்கிற வேலையை எஸ்வி சேகர் செய்திருக்கிறார். இதுவரை தானாக முன்வந்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதா? தானாக முன்வந்து நீதிமன்றங்கள் இந்த ஆளை விசாரிச்சிருக்கா? கைது பண்ணணும்னா ஏன் கைது பண்ணலை? ஒன்று. வீட்டுக்கு வீடு என்ன நான் கேட்குறேன், அவன் சொல்கிறான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் காவலாளியை விட்டு தான் டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லணும். உன் வீட்டு காவலாளியை விட்டு மாட்டுக்கறி வாங்கிட்டு வர சொன்னியாடா மடப்பையில? நான் கேட்குறேன். எவ்வளவு அகங்காரத்திமிரில் பேசுகிறார் அவர். ஒரு நடிகர் என்றால் எதை வேண்டுமானாலும் பேசி கருத்து தெரிவிக்கலாம், பூணூல் போட்டுவதால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற இருமாப்போடு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து பேசுகிறாய் என்றால் அப்போ இது சரியான அணுகுமுறை இல்லை. ஆக இந்த அரசு, திமுக அரசு யாருக்கு சொம்பு தட்டுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்து சொல்கிறான், தாவேகாவில் பாண்டிச்சேரியில் முஸ்லீம் வேட்பாளர் உண்டா? தருதலை. அஷான் யார்? முஸ்லீம் வேட்பாளர் தானே. ஏதாவது புத்தி இருக்கிறதா? எதுவும் தெரியலன்னா என் போன்றவர்கள் கேளுங்க, நாங்கள் அழகாக சொல்லுவோம் எல்லாத்தையும். திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதிலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டி சேர்ந்து கொண்டு அண்ணா திமுகவோடு கைகோர்த்து கொண்டு எங்கள் இயக்கத்தை நிர்மூலமாக்குவதற்கு தொடர்ந்து இது போன்ற செயற்பாடுகளை இவர்கள் செய்வார்களேனால் விரைவில் இவர்கள் காணாமல் அடிக்கப்படுவார்கள் என்பது இந்த தேர்தலுக்கு பிறகு தெரியும். இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்றைக்கு ஆக்சுவலாக சனிக்கிழமை தான் விஜய் அவர்கள் வேட்பாளர்களை அறிவிக்கிறதும் சரி, அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதாகவும் இருந்தது.
சரியாக இவங்க வந்து முன்கூட்டியே எங்கள்கிட்ட வந்து அனுமதி கேட்கல அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்களே, நீங்கள் ஒருவேளை மறந்துட்டீங்களா அனுமதி கேட்கறதுக்கு? கடைசி நேரத்தில் போய் கேட்டிங்களா? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இதுவரை எந்த கட்சி அனுமதி கேட்டிருக்கு? இல்லை, மற்ற கட்சிகளை உங்கள் மேலே உங்கள் பிரதான குற்றச்சாட்டை தானே வச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும். இல்லை, நான் என்னென்னா மற்ற கட்சிகளுக்கு ஒரு சலுகை, எங்கள் கட்சிக்கு ஒரு சலுகையா? ம். எங்கள் தலைவர் இன்னைக்கு கூட்டத்தை கூட்டப் போகிறார் என்று தெரிந்தவுடன் புதிதாக காண முளைத்திருக்கிறது, புதிதாக அங்கே கம்பி வலைகள் போடப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு தூரம் எங்கள் இயக்கத்தை ஒடுக்குகிறார்கள் என்பதற்கு சான்று. ஒன்று, சரி எங்களுக்கு இடம் தெரியல பெரம்பூரில், நீங்களே ஒரு இடத்த காட்டுங்க, இந்த இடத்துல வந்து இத்தனை ஆயிரம் பேர் கொள்ளளவு கொள்ளும், இந்த இடத்துல நீங்கள் பொதுக்கூட்டத்தை வச்சுக்கோங்க அல்லது மக்கள் திரட்சி சந்திப்பை வச்சுக்கோங்கன்னு ஏன் சொல்ல மறுக்கிறார்கள்? அப்போ எவ்வளவு தூரம் இவங்க நீ எங்களை வாழ வைக்கணும், நீயே ஒரு இடத்த கொடுவியா, இந்த இடம் சரியா இல்லைங்க, அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க, அந்த இடத்துக்கு நாங்கள் அனுமதி தரோம், அதுக்கு உரிய பாதுகாப்பை நாங்கள் தந்துடும் ஏன்னு சொல்ல மறுக்கிறது? அப்போ தேர்தல் கமிஷனும் திமுகவோட கூட்டு சேர்ந்து இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு செய்கிறோம். தேர்தல் கமிஷனில் வேலை செய்யக்கூடிய பொறுப்பாளர்கள் திமுக அனுதாபிகளாக இருப்பதால் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ தமிழ்நாடு என்ன திமுகவிற்கு குத்தகைக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? தமிழ்நாடின் அண்ணா திமுகவிற்கு அரவணைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா? 60 ஆண்டுகளுக்கு குத்தகையாக எழுதியிருக்கு. 99 வருஷத்துக்கு என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கா என்ன? ஆக தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கிற இருமாப்போடு 2 கட்சிகளும் சேர்ந்து கொண்டு எங்கேயும் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது. நான் கேட்குறோம், நீ நடத்த விட வேண்டாங்களா? கால்நடையாக நடந்து வீட்டுக்கு வீடு எங்கள் தலைவர் போய் ஓட்டு கேட்பார், நீ என்ன பண்ண முடியும்? அது என்னோட ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை. நாங்கள் வீட்டுக்கு வீடு போய் ஓட்டு கேட்குறோம், உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ வந்து வண்டியில் போனால் தானே ரோட் ஷோ, நாங்கள் நடந்தே வீடு ஷோ நடத்துவோமே, நீ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் தடுத்து விட முடியாது. அதான் எங்கள் புசி ஆனந்த் அவர்கள் சொன்னார்கள், நீ என்னதான் தடுத்தாலும் நாங்கள் வந்து பிரச்சாரத்தை விட ஓய மாட்டோம்னார். எங்கள் ஆதவர்ஷனா சொன்னார், டேய் வீட்டுக்கு வீடு நடந்து வருவோம்னு சொன்னார். நீ எத்தனை தடைகளை வேண்டுமானாலும் ஏற்படுத்துகள், ரோடு ஷோ இல்லை என்றால் வீடு ஷோ நடத்தக்கூடிய மாபெரும் மக்கள் இயக்கமாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பவனித்து வந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்குறேன், பெண்களை பற்றி இவ்வளவு இழிவாக பேசியவர்கள் திமுகவில் ராஜா இருந்தாரே, எடப்பாடி பழனிசாமியாரின் தாய் இருந்தபோது என்ன கூற்றை அவர் சொன்னார் என்பது உலகம் அறியும். அப்போ 2 இயக்கங்களும் பெண்களை இழிவுபடுத்துகிற இயக்கம் மட்டுமல்ல, இந்த 2 இயக்கங்களும் தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாட்டில் நிலைத்துவிடக்கூடாது என்பதை கங்கணம் கட்டி கொண்டு தொடர்ந்து இம்சை கொடுக்கிறார்கள், தொந்தரவு கொடுக்கிறார்கள். மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அந்த நேரத்தில் சொல்கிறேன். ஒன்று, நான் கேட்குறேன், கரூர் இன்சிடெண்ட்டில் எல்லாரும் திமுக என்ன கிளப்பி விட்டான் தெரியுமா? காருக்குள் பஸ்ஸுக்குள் திருஷா இருந்தது, பஸ்ஸுக்குள் அந்த இன்னொரு பொண்ணு கீர்த்தி சுரேஷ் இருந்தது. இதெல்லாம் பேசுனாங்களா இல்லை? உங்களுக்கு தெரியும் தானே? சிபிஐ ஆண்டவங்கெல்லாம் அவங்க 2 பேரையும் விசாரணை கிடைக்கல. எப்படி நீ காருக்குள்ள வந்த, எப்படி பேருக்குள்ள வந்து அழைக்கலாம்ல? ஏன் செந்தில் பாலாஜி அழைத்தார்? எவ்வளவு மூர்க்கத்தனமாக இவர்கள் எங்கள் கட்சி மீது வன்மத்தை கைக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றும் அந்த சான்று. எண்ணற்ற சொல்லாடல்களை நோட்டீஸ் அடிச்சு ஓட்டினானே மாணவர் அமைப்பு, விஜய் கைது பண்ண சொல்லி, எங்கள் தலைவரை கைது பண்ண சொல்லி, எல்லாம் திமுக முடியும். யாரா செய்ய சொன்னதுன்னு பார்த்தா இந்த யார் அந்த சாருடைய பிஏ பர்சனல் பிஏ அந்த வேலையை செஞ்சுருக்கான். சென்னை நகரங்களில் ஒட்டுவதற்கு துணையாக நின்றுருக்கான். ஒன்று, சரி இதோட வாடகை வாய்க்கலாக தமிழ்நாட்டில் இந்த நரமீசை நக்கரன், அதே மாதிரி நக்கீரன் பிரகாஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜகம்பீரம், இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் எங்களை அவதூறு பரப்புவதையே முழு நேர பணிகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஏதாவது ஒரு மனுஷன் சும்மா பேசுவானா சொல்லுங்க பார்ப்போம். நான் திமுககாரன் பேசுவான், திமுக அல்லாமல் ஆதரவாக பேசுனவன் எப்படி சும்மா பேசுவான்? காசு வாங்கினா தான் அவன் பேசுவானே ஒழிய, காசு கொடுத்தா தான் பேசுவானே ஒழிய சும்மா கூவி கொடுத்துடுவான். அவன் என்ன மெண்டலாக என்ன? ஆக பல லட்சங்களை வாங்கி கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை வசைபாடுவதையே குறிக்கோளாக. இன்னொரு பக்கம் அந்த நாம் தமிழர், தயவுசெய்து 234 தொகுதி வேட்பாளர்களும் கடனாளியாக போகிறீர்கள் என்பதை எச்சரிக்கையோடு சொல்லுகிறோம். பாவம், எல்லாருமே 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கடன் வாங்கி தேர்தல் களத்தில் நிற்க போகிறான், பீஸாக காணாமல் போகிறான். இதுதான் வருகிற காலத்தினுடைய நடைமுறை தேர்தலாக இருக்கிறது. ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி வேட்பாளர்களாகவும், இதர வேட்பாளர்கள் தோல்வி முகத்தை கண்டு துவண்டு போய் கிடக்கிற வேட்பாளர்களாகவும் தமிழ்நாட்டில் யாருக்காவது சிரிச்ச முகம் இருக்காங்க சீட்டு வாங்கினவனுக்கெல்லாம்? ஆனால் நீங்கள் பாருங்கள், நாளைக்கு பாருங்களேன், நாளை 11 மணி அளவில் ஒரு தனியார் மிகப்பெரிய தங்கம் விடுதியில்
கிட்டத்தட்ட 500 பேர் கலந்து கொள்ளுகிற மிக சிறப்பான நிகழ்வு. 234 வேட்பாளர்கள், பாண்டிச்சேரியில் 30 வேட்பாளர்கள், 264 வேட்பாளர்கள் ப்ளஸ் முன்னணி தலைவர்கள் கலந்து கொள்ளுகிற 500 பேர் கலந்து கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சி நாளைக்கு 11 மணிக்கு தாஸ்கோரமண்டலம் நடக்க இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் சேனல் 5 வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், நாளைக்கு சிரித்த முகத்தோடு எங்கள் தலைவர் கர்சித்து பேசுகிற வார்த்தைகளை உள்வாங்குவதற்கு காண கோடிக்கண்கள் காத்திருக்கிறது. உலகமே எதிர்பார்க்கிறான் நாளைக்கு வேட்பாளர் பட்டியலை. இப்படி ஒரு தருணத்தில் எங்கள் இயக்கத்தை அவமானப்படுத்துவதற்கு அள்ளு சில்லறைகள் எல்லாம் இறக்கிவிட்டு அலப்பறையை கூட்ட நினைக்கிறார்கள். நாங்கள் அலப்பறை செஞ்சால் தாங்க மாட்டியே என்பதையும், தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களை எதிர்த்து நின்று களமாடுங்கள், அரசியல் களமாடுங்கள், தவறில்லை, கருத்து களமாடுங்கள், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் தனிநபர் வாழ்க்கைக்குள் நுழைந்து அவரை பற்றி இழிவான திருப்பி தாங்க மாட்டீங்க. ஆனால் எங்கள் தலைவர் அதையெல்லாம் பேசக்கூடாது என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஆக தமிழகம் நாளையிலிருந்து மிக சிறப்பான தேர்தலை சந்திக்க காத்திருக்கிறது. தமிழக மக்கள் எங்கு பார்த்தாலும் திசை திரும்பிய எல்லா 8 திசைகளும் விசில்தான் வெற்றி பெறும் என்பதை சூளுரைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களிடத்திலே சூசகமான பதிலை சொல்லுகிறேன். தாவேகாவின் வெற்றி வேட்பாளர்கள் பட்டியலில் ஒரு மாபெரும் புரட்சி இருக்கிறது. பொறுத்திருங்கள், நாளை மாலை உங்களுக்கு தெரிந்து. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.